அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/11/2024 சுக்கிர பௌர்ணமி. ரொம்ப அற்புத பலனை தரக்கூடியதுங்க. மிகவும் அதிசயமான அபூர்வமான பௌர்ணமின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை உங்கள் கையால் எழுதி குளித்து பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தினம் தினம் பணம் உங்களை தேடி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மைதாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரியது பௌர்ணமி. அதுவும் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. அதாவது சுக்கிர பகவான் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு லக்ஸரி லைஃபாக, பணம், செல்வம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைத்தும் நம்ம மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தோட வாழணும்னா இந்த 2 கிரகத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். நம்ம ஜாதகத்தில் இந்த 2 கிரகமும் நல்லா இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புத பலனையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் இந்த 2 கிரகங்களும் நமக்கு நல்லது செய்யணும். இந்த 2 கிரகங்களுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக குளிக்கக்கூடிய தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதி குளித்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் அதிசய பௌர்ணமின்னு கூட சொல்லலாம். சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய அற்புதமான பௌர்ணமிங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளுக்குரிய நாளில் நம்மளுடைய வழிபாடாக இருந்தாலும், பூஜையாக இருந்தாலும், பரிகாரமாக இருந்தாலும் செய்யும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். பர்டிகுலராக நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் அதிகாலையில் குளிக்கும்போது சரி, எப்போ குளித்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சுடுங்க. நாளைக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்க பாருங்கள், அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரை முழுவதும் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற தீய சக்திகள் விலகணும், நம்மக்கிட்ட இருக்கிற நேர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய உடல் முழுவதும் பரவுங்க. அது மட்டும் கிடையாது, மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக ஒரு 6 கல்லுப்பை மட்டும் எடுத்து போட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குளிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்க பாருங்கள். அப்போ உங்களுடைய வலது கையில் தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதாவது வலது கையில் தண்ணீரை எடுத்துக்கணும், இடது கை கிடையாது. வலது கையில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீர் அப்படியே சும்மா கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய சுண்டி விரல் கடைசியில் இருக்க பாருங்கள், அதுதான் சுண்டி விரல். அந்த விரலால் நீங்கள் வலது கையில் வச்சிருக்கிற தண்ணீரை இந்த சுண்டி விரலால் தொட்டு எழுதலாம் வேணாம், தொட்டு மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 7 முறை சொல்லுங்கள். ஓம் சம் சோமாய நம, ஓம் சம் சோமாய நம, ஓம் சம் சோமாய நம அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்கள் கையில் வலது கையில் வச்சிருக்கிற தண்ணி, நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியை வலது கையில் எடுத்து இடது கையில் இருக்கக்கூடிய சுண்டி விரல் கடைசி விரல் சின்ன விரல் இருக்குது பாருங்கள், அந்த விரலால் இந்த தண்ணீரை தொட்டு ஓம் சம் சோமாய நம, ஓம் சம் சோமாய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அப்படியே கலந்துடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த தண்ணீரை கலந்துட்டீங்க பாருங்கள். அந்த தண்ணீரில் உங்களுடைய மோதிர விரல் இருக்க பாருங்கள், வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் 24 அப்படின்ற நம்பரை 6 முறை எழுதுங்க. தண்ணியில் வெறுமனே 24 நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் 6 முறை எழுதிட்டீங்க. ஏன் இதை நீங்கள் 24 எழுதுறீங்க, எதுக்கு இந்த மந்திரம், அதுவும் சுண்டு விரலில் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தண்ணீர் யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. உங்களுடைய இடது கையில் இருக்கிற அந்த சுண்டி விரல் பார்த்தீங்கன்னா அதுவும் பஞ்சபூதத்தில் நீரை குறிக்கக்கூடியது. அந்த சுண்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு தான் சந்திரமேடு. இத்தனை சிறப்பு அம்சங்கள், அதாவது சந்திரனுடைய முழு அருளும் நம்மளுடைய உடம்புலையும் சரி, நம்மளை முழுவதும் கிரகிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை இது பெற்றுத்தரும். அந்த தண்ணீரில் நீங்கள் 24ன்னு எழுதியிருக்கீங்க. 2 + 4 = 6 சுக்கிரனுக்குரிய நம்பர். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள டேட்டு பாருங்கள் 15. 1 + 5 = 6. அதே போல் வருஷத்தின் கடைசியில் 24 வருது. அதை நீங்கள்
நீங்கள் ப்ளஸ் பண்ணாலும் 6 வரும். இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாளில் எத்தனை முறை சுக்கிரனுடைய நம்பர் வந்திருக்கு. அதே போல் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரிலும் இந்த நம்பரை எழுதும்போது சந்திரனுடைய பலமும் சுக்கிரனுடைய பலமும் சேர்ந்து நமக்கு சேரும். இது ரெண்டுமே சேர்ந்தால் நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை ஏற்படும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் செய்யக்கூடிய கிரகங்கள் இது ரெண்டுமே. அதனால் இந்த தண்ணீரில் இந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் வலது கையில் வச்சு இடது கையால் தொட்டு மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் குளிக்கக்கூடிய தண்ணீரில் 24 அப்படின்ற நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க. அதே போல் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 6 கல்லுப்பை போட்டு நீங்கள் குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக தயிரை மேலே அப்ளை பண்ணிவிட்டு சோப்பு போல் தயிரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. சப்போஸ் தயிர் இல்லாத பட்சத்தில் ஒரு சொட்டாவது அந்த தண்ணீரில் கலந்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் விட்டுடுங்க. நம்பர் எழுதியிருக்கீங்க, மந்திரம் சொல்லியிருக்கீங்க, அது போதும். இப்படி நாளைக்கு குளித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வருடம் முழுவதும் இல்லைங்க, வாழ்நாள் முழுவதும் நல்ல பலனை இது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்காமல் போகவே போகாதுங்க. அதுவும் பர்டிகுலராக நான் சொன்ன இந்த விஷயத்தை உங்களுக்கு லக்கு இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்துட்டிங்கன்னா தண்ணீரை ஏதாவது ஒரு மக்கில் பிடிச்சி அதில் நான் சொன்ன விஷயத்தை உங்கள் கையில் தண்ணீரை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி அதில் 24ன்னு எழுதி அந்த தண்ணீரை மேலே கூட நீங்கள் தெளிச்சிக்கலாம். எப்பொழுது இந்த வீடியோவை பார்த்தாலும் இரவு பார்த்தாலும் அந்த நேரத்தில் ஒரு கிண்ணத்துலேயோ மக்குலேயோ தண்ணி பிடிச்சி நான் சொன்ன விஷயத்த நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் எப்படி செய்கிறீங்களோ அதே போல் செஞ்சு உங்கள் மேலே தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தெளிச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அனைவருக்குமே, குழந்தைகள், உங்கள் கணவருக்கு, உங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் அனைவரையுமே இதே போல் குளிக்க செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.